This video is just for entertainment purpose. Nothing is intended to hurt any living or dead person. யாரும் நான் தூங்குறேன்னு நினைக்காதீங்க. நான் தியானத்துல இருக்கேன். இன்னும் பேரே வைக்காத இந்த ப்ரோகிராமுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என் அன்பு தந்தையே, உங்கள் புத்திரனாகிய நான் மாவீரன் அலெக்சாண்டர் போல், நெப்போலியன் போல், சாம்ராட் அசோகர் போல் மகா பெரிய சக்கரவர்த்தி ஆவதற்கு ஆசீர்வதியுங்கள் தந்தையே, ஆசீர்வதியுங்கள். இப்ப நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் பட்ஜெட்டோ அமித்ஷாவோ இல்ல. ஏன் போன வாரம் மௌலிகத்தோட 60 பேர் செத்தாங்களே, அது கூட கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் பார்லிமெண்ட்ல நம்ம பப்புஜி பண்ண ஆழ்நிலை தியானம் தான். கோடையடி குமுற மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். விலைவாசியை பத்தி எல்லாரும் அறிக்கையும் சண்டையுமே போட்டுட்டு இருந்த சமயத்துல நம்ம தலைநகரத்துல தியானத்துல இருந்திருக்காரு எனது கட்சிக்காரர். அதை போய் அவர் தப்பு பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு, எல்லாரும் கலையறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? சார் தூங்கிட்டா சார். இப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்களே, இனிமே கையில ஒரு அலாரம் எடுத்துட்டு போலாமேன்னு இந்த விஷயத்த அவங்க அம்மாக்கு அதுல போட்டு வச்சோம். அவங்களும் கூப்பிட்டு ஏதோ கேட்டுருப்பாங்க போல. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா. எது எப்படியோ ஆர்டிஐ விமன் எம்பவர்மெண்ட்னு அமேதியில அமைதியா இருந்த ராகுல்ஜி இஸ் பேக். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் வெள்ளைக்குடி வேந்தர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய்.